ஊர்ல எத்தனையோ சேனல் இருந்தும் நம்ம சேனலையும் ஒரு சேனலா மதிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ண காரணத்தினால நோட்டிபிகேஷனை பார்த்து இப்போ இந்த வீடியோ ஃபர்ஸ்டா பார்த்துட்டு இருக்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களுக்கும் அப்புறம் நான் தனியா இன்ஸ்டா வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல லிங்க் ஷேர் பண்ணேன் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக எனக்காக இந்த வீடியோவை பார்க்க வந்த நம்ம நண்பர்களுக்கும் அப்புறம் இந்த வீடியோவை தெரியாதனமா கிளிக் பண்ணி நான் பேசுறத பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபேமிலி மெம்பரா ஆக போற நம்ம ஃபியூச்சர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 வணக்கமுங்க. எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்க பெருசா போயிட்டு திஸ் நியூ செக்மெண்ட் லேர்னிங் வித் மீ அடைப்புக்குறிக்குள் ட்ரிபிள் பா. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு ட்ரிபிள் பானா என்னன்னு ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தை என்னால இப்போதைக்கு கிளியர் பண்ண முடியாது. ஆனா ஆல்ரெடி கிளியர் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் மேல கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐ லிங்க்லயும் வைக்கிறேன். சோ பாக்குறவங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஒரு பெரிய பழமொழி இருக்கு. இந்த பழமொழியை ஏன்டா இப்ப சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஒரு நிமிஷம் கூட ஆகியிருக்காது. ஸோ யாருக்காச்சும் அதுக்குள்ளேயும் ஸ்கிப் பண்ணிட்டு போனோம் ஒரு ஆசை வந்துச்சுன்னா, நான் சொன்ன இந்த ஒரு பழமொழிக்காக வச்சும் ஒரு லைக்கை போட்டு விட்டுட்டு நாங்க போவோம். இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வணக்கம்ண்ணா. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், நம்ம சீரியஸா டாபிக் உள்ள போவோம். ஆனா சீரியஸா பேசும்போது என் மூஞ்சி கொஞ்சம் காமெடியா இருக்கும். அதை யாருமே கண்டுக்கிறாதீங்க. இது ஜோக்கு, அழக்கூடாது, சிரிக்கணும். ஓகேங்க. இப்போ இருக்க இளைஞர் சமுதாயம், காலேஜ் படிக்கிறவங்க, ஸ்கூல் படிக்கிற நிறைய பேருக்கு என்ன ஆசைன்னா, பெரிய ஆளாகி நான் குறைஞ்சது ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன ஆசையா இருக்கு. அதை பூர்த்தி பண்றதுக்கு யூடியூப் ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம ஈஸியா யூடியூப்ல இருந்து சம்பாதிக்க முடியும். ஸோ நாம இன்னைக்கு என்ன கத்துக்கிற போறோம் அப்படின்னா, ஹவ் வி ஏர்ன் மணி ஃப்ரம் யூடியூப். ஓகேங்களா? நம்மளால எப்படி யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்க முடியுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போறோம். ஒரே நாள்ல கோடீஸ்வரனாவது எப்படிங்கறத கண்டுபிடிச்சு உங்களை எல்லாம் இங்க நான் வர சொல்லியிருக்கேன். அதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்ல போறேன். யூடியூப்ல இருந்து நாம எப்படி பணம் சம்பாதிக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, யூடியூப் எப்படி பணம் சம்பாதிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ரொம்ப ஈஸிங்க. யூடியூப்ல நம்ம வீடியோஸ் பார்க்குறோம். அப்படி நம்ம வீடியோஸ் பார்க்கும்போது அப்பப்ப ஆட்ஸ் எல்லாம் பிளே ஆகும். அப்படி ஆட்ஸ் பிளே ஆகிறது மூலமா யூடியூபுக்கு பணம் கிடைக்குது. அப்படி கிடைக்கிற பணத்தை யூடியூப் என்ன பண்றாங்கன்னா, நமக்கு கொஞ்சம், அதாவது யூடியூப்ல வீடியோ கிரியேட் பண்ணி போடுற நமக்கு கொஞ்சம் பிரிச்சு தராங்க. அது மூலமா நம்மளால மாசம் 50,000 இருந்து 60,000 வரைய சம்பாதிக்க முடியுது. சீக்கிரம் சொல்லப்பா, ஐடியா இல்லாம ஒரே டென்ஷனா இருக்கு. அப்படியா? ஏதாவது சொல்லு. இங்க வா. டன். ஓகே, எப்படி நாங்க பணம் சம்பாதிக்கலாம், யூடியூப்ல இருந்து பணம் சம்பாதிக்கிறது எப்படி, டக்குன்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுல இருந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணா மட்டும் போதுமா, நாங்க ஈஸியா சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் போதாது. நீங்க கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணணும். சரி, நாங்க வீடியோஸ் எல்லாம் எடுத்து அப்லோட் பண்ணணும். அப்போ எங்களுக்கு கேமரா வேணுமா, மைக் வேணுமா, ஹேர் வேணுமா, பேட் வேணுமா அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. இப்போ நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த வீடியோ, அதாவது நான் பேசுற இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களோட போன், அந்த போன்ல இருக்க அந்த சின்ன கேமராலேயே நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். எப்படி? உங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. செல்ஃப் கான்பிடன்ஸ் இருந்தாலே போதும். தன்னம்பிக்கை, சுயநம்பிக்கை இது இருக்கணும். உங்களால முடியும், என்னால முடியலன்னா வேற எவனாலடா முடியும், நான் பண்ணலன்னா வேற எவன்டா பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தனாவட்டு இருக்கணும், திமிர் இருக்கணும். எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு நினைச்சு பயப்படக்கூடாது. எத்தனையோ பேர் இருந்தாலும் நம்மளும் சாதிக்கலாம். நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படியே பேசிட வேண்டியதான். இந்த உலகத்துல நிறைய பணக்காரங்க இருக்காங்க, இருந்து பணக்காரங்க உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்துல எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க, இன்னும் ஏழைகள் உருவாக்கிட்டே தான் இருக்காங்க. ஏழைக்கு நெருப்புக்கு என்ன சம்பந்தம்? சோ உங்களால முடியலன்னா வேற எவனாலையும் முடியாது அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோட இறங்கணும். சம்பந்தப்படுத்திக்கிட்டேன். சரி, எங்கிட்ட தன்னம்பிக்கை இருக்கு, போன் கேமரா இருக்கு, வீடியோஸும் அப்லோட் பண்றோம், நாங்க சம்பாதிச்சிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் வைக்கிறாங்க யூடியூப் ஒரு ஆப்.
நான் எப்படி விளம்பரம் கொடுத்து ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருக்கணும், அதே மாதிரி நீங்க ஒவ்வொருத்தரும் விளம்பரம் பண்ணி ஒரே நாள்ல ஒவ்வொருத்தையும் 100 ரூபா வாங்கி பணக்காரன் ஆயிருங்க. இதுதான் ஐடியா. இது என்ன ஆப்னு நான் அடுத்த வாரம் திங்கக்கிழமை லேண்ட் வித் மீ லேண்ட் வித் மீ அடைப்பு குறிக்குள் ட்ரிபிள் பால உங்களை மீட் பண்ணும்போது சொல்றேன். அதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ முடிஞ்சு போச்சு, கிளம்புறவங்க கிளம்பலாம். என்ன பேசாம இருக்கீங்க? நேரம் போய் போஸ்டர் ஒட்ட வேணாம், கிளம்புங்க. ஏடா வீடியோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல நீ கிளம்பாம இருக்கியே அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி விஜய் டிவில போடுற மகாபாரதத்துல கிருஷ்ணர் கடைசியில நம்ம எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்றாரோ அதே மாதிரி நானும் மோட்டிவேட் பண்ணலாம்னு இருக்கேன். சரி, நீ யார மோட்டிவேட் பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நானே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிடுவேன். இனிமேல் நம்ம வீடியோஸ்ல முழுக்க அதுதான் நடக்கும். இங்க பாரு அஜித், செங்கக்கல்லு பல சேர்ந்துச்சுனாதான் ஒரு செவர் உருவாகும். 4 செவர் ஒண்ணு சேர்ந்துச்சுனாதான் ஒரு கட்டடம் உருவாகும். ஒரு கட்டடமும் ஒரு கூரையும் ஒண்ணு சேர்ந்துச்சுனாதான் அதுக்குள்ள நீ போய் கிரக பிரவேசம் பண்ண முடியும். சரியா? சிறுதுளிதான் பெருவெள்ளமாகும். படிப்படியாதான் முன்னேறணும். சோ சிந்தித்து செயலாற்று.